மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வெள்ளை அறிக்கை வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் அவர்கள் வந்து ஒரு 21 ஸ்லைட்ஸில் எந்த அளவுக்கு நிதிநிலை இப்போ இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பாயிண்ட்டாக சொல்லிட்டு இருந்தார். அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை இப்போ நம்ம பேசிடலாம் சார். 2021 2022 ஆண்டில் 46,528 கோடி ரூபாயாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2025 2026 அந்த அகாடமிக் இயரில் 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதே மாதிரி 2020 to 2021 67,087 ரூபாயாக இருந்த தனிநபர் மீதான கடன் வந்து 92% அதிகரித்து இந்த 2025 2026 இந்த அகாடமிக் இயரில் வந்து 1,28,934 ரூபாயாக உயர்ந்திருக்குது ஒருத்தர் மேலேயும் இருக்கிற கடன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதே மாதிரி மொத்த நிலுவை கடன் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 10 லட்சம் கோடி ரூபாய் இப்போ தமிழ்நாட்டு கடன் இருக்குது சார். மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறை 2.25% இருந்து 2.22% மோசமடைந்துள்ளது உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார். அதே மாதிரி வரலாற்றில் இதுவரையும் இல்லாத அளவுக்கு இந்த பற்றாக்குறை வந்து 78,324 கோடி ரூபாயாக வருவாய் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் தமிழ்நாட்டின் கடன் விகிதம் வந்து 28.3% இருந்து தமிழ்நாட்டின் கடன் விகிதம் மிக அதிக அளவு என்ற நிலையில் உள்ளது. தமிழ்நாட்டின் தனிநபர் கடன் 1,28,000 அந்த கடன் விகிதத்தை பற்றி சொல்கிறாங்க சார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒரு குழந்தை இணை மாநிலங்களை விட மிக அதிகமான கடன் சுமையோடு இப்போ தமிழகத்தில் பிறக்கிற ஒரு குழந்தை மேலேயும் இருக்கிற கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற மாநிலங்களை கன்சிடர் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க சார். செய்தியாளர் சந்திப்பில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்படி ஒரு நிதி நிலைமை இருக்கும்போது தாவேக்கா அவங்க வாக்குறுதியாக நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து எப்படி சரி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் வந்து ஊழலற்ற அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே நாங்கள் கொண்டு வரோம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து எங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ டெண்டர் எடுக்கும் போது அரசு கொள்முதல் இருக்குல்ல சார், அதோட விலையை வந்து நாங்கள் குறைச்சி வாங்குவோம், அரசு கொள்முதல் வந்து கம்மி பண்ணுவோம். அதே மாதிரி பொதுத்துறை அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் அது அப்படி வந்து இருந்திருக்கு, அதை நாங்கள் சரி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 விஷயங்களை சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இதில் முதல்ல பார்க்க வேண்டியது எப்படி சரி பண்ண போகிறோன்றதெல்லாம் விட என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறது ரொம்ப ஃபஸ்ட்டு முக்கியம். ஆரம்பத்தில் எல்லாரும் சொல்லும்போது என்ன இது நம்ம வந்துட்டு 60,000 சொச்சம் 67,000 இந்த வந்து இப்போ 122,000 127,000 கிட்ட வந்துட்டு 1,27,000 கிட்ட வந்துட்டு ஒரு நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய தலையிலையும் வந்துட்டு கடன் இருக்குதுன்றாங்களே, அது எப்படிடா வந்துட்டு 5 வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்லாம் கேட்டால் அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். அது எப்படி 5 வருஷத்துல டபுள் ஆச்சு? ஸோ அப்போ இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வாங்கிய கடன். அப்போ 2021 26 வரைக்கும் இருந்த தமிழக முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர் என்ன தைரியத்தில் என்ன நம்பிக்கையில் அவ்வளவு கடனை வாங்கி வச்சுட்டு போனாருன்றது தான் எல்லாரும் ஏற்கனவே கேட்டிருந்த முதல் கேள்வி. அப்போ அதுக்கு இந்த வெள்ளை அறிக்கை என்ன சொல்லுது? எந்தெந்த துறைகள் ரீதியாக பார்க்கும்போது அதிக அளவில் வந்து கடன் ஏறி இருக்கு, எந்தெந்த துறைகளில் வந்து பெட்டராக இருக்குது, இன்னும் அதோடைய க்ரோத் பர்சன்டேஜ் இன்னும் பெட்டராக இருக்குது, எங்கெல்லாம் வந்து க்ரோத்தே இல்லாமல் அது இன்னும் வீழ்ச்சியை நோக்கி போயிருக்குது அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ரீதியாகவும் முக்கியமானதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த வகையில் பார்த்தாலுமே இவங்களுடைய ஆட்சி காலத்தில் இவங்க கொண்டு வந்த அந்த ஒரு 1,000 ரூபா, இந்த 1,000 ரூபான்னு இவ்வளோ தைரியமாக அவங்க சொல்கிறாங்களே, அந்த 1,000 ரூபாவை கொடுக்கறதுக்காகவும் அப்புறம் இந்த நான் முதல்வன் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு 1,000 ரூபா பசங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் அப்புறம் பெண்களுக்கு வந்து இந்த காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க வேலை பார்க்குற பொண்ணுங்க இவங்களுக்கு ஒரு 1,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஒரு 3,000 5,000 கணக்கு காட்டினாங்க தெரியுமா? அதை மாசம் மாசம் கொடுக்கறதுக்கு இவங்க என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறாங்களோ அது எல்லாமே கடன்ல இருந்து தான் இவங்க வாங்கி இருந்திருக்காங்க. அப்ப கடன் வாங்கி தான் வந்து இதை பண்ணி, இதுவும் முன்னாடியே ஏற்கனவே பல பேரால வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்ப நீங்க கடன் வாங்கி உங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து வாக்குறுதிகளா கொடுத்தது எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கிட்டு இருந்திருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப தாவேக அரசு இன்னைக்கு அதை தான் பண்ண போகுதா அப்படின்னா அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்துட்டு கடன் வாங்கி தான் வந்து இப்போத்துக்கு இந்த விஷயங்களை பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்குதுன்னு அவங்களும் சொல்றாங்க. பட் ஆனா எங்கிருந்து வருவாயை உள்ள கொண்டு வர போறாங்கன்றதுலாம் 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கேயுமே வந்து
ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டாக இருந்துச்சு. எங்கேயுமே இந்த துறை இந்த நிலைமையில இருக்குது, அந்த துறை அந்த நிலைமையில இருக்குது அப்படின்றத சொல்லாத ஒரு இடம்ல இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இதே நீங்கள் தாவேக்காவை திரும்ப இதில் கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு அரசியல் தெளிவும் புரிதலும் இருக்கும் காரணத்தினால தைரியமாக அவங்க வந்து எல்லாத்தையுமே இப்போ தனியாக பிரித்து போட்டாங்க. இப்படி போடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் 5 வருஷம் முடிச்சு போகும்போதோ இல்லை இவங்களுக்கு அப்புறமா ஒருவேளை வேற கட்சி நாளைக்கு வந்தாலோ இல்லை இவங்களே திரும்ப 2031 வந்தாலோ இதே போல மீண்டும் ஒரு வெள்ளை அறிக்கை வரப்போகுது. ஒண்ணு இவங்களை கவுண்டர் பண்றதுக்காக நீங்க அன்னைக்கு இப்படி கொடுத்தீங்களே இப்ப நீங்க எப்படி நாங்க கொடுக்குறோம் பாருங்கன்னு அவங்க கொடுப்பாங்க புதுசா வரவங்க. இல்ல இவங்களே வந்தாங்கன்னா அன்னைக்கு கொடுத்தீங்களே அப்போ உங்க 5 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்றது நீங்க கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எனி விச் வேஸ் அகைன் 2031 ஒரு வெள்ளை அறிக்கை வித் இதே போல ஒரு 21 ஸ்லைடு போட்டதாகவோ இல்லை 25 ஸ்லைடு போட்டு ஒவ்வொன்றையும் தெளிவா நீங்க சொல்ல வேண்டிய ஒரு கடமை எந்த ஒரு அரசியல் கட்சி வந்தாலும் அன்னைக்கு இருக்க போகுது. அப்போ அந்த தைரியத்துல தான் அவங்க பண்றாங்க அப்படின்னா எஸ் ஓகே நான் அதை ஃபேஸ் பண்ண தயார். பிகாஸ் நான் அடுத்த 5 வருஷத்துக்கு என்கிட்ட பிளான் இருக்கு. நான் வந்து இத்தனை முதலீட்டுகளை உள்ள கொண்டு வரேன். ஆல்ரெடி நான் வந்து 2-3 முதலீடுகளை முக்கியமாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்னால் வந்துட்டு இந்த விஷயத்தை சரி செய்ய முடியுன்ற நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் ஒரு அரசாங்கம் இது போல செய்யுதுங்கிறதா நான் பார்க்குறேன். பிகாஸ் இது வந்து ஒரு போல்டு மூவ். நீங்கள் வந்து இதுதான் அப்படின்றத ரொம்ப ஓப்பனாக வெள்ளை அறிக்கைன்ற அந்த பேப்பருக்கான மரியாதையை கொடுத்து நிஜமாகவே நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது இட்ஸ் அ வெரி போல்டு மூவ். அதுக்கு முதல்ல பாராட்டுகள் அவங்களுக்கு. ஆனால் இப்போ எங்கே இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வரப்போகுது அப்படின்னா எவ்வளோ வேகமாக உங்களால் ஒரு நிலைமைக்கு போய் இந்த கடன் வாங்குறதுங்கிறத கம்மி பண்ண முடியும். ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 1.115 லட்சம் 1.15 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் நம்மளால வந்துட்டு வாங்க முடியும். நமக்கான நிதி நிலைமையை பொறுத்து தான் கொடுப்பாங்க. என்ன சிச்சுவேஷன் நம்ம இருக்கோம் எல்லாத்தையும் வச்சுதான் வந்துட்டு அவங்க நமக்கு வந்து ஒரு கடன் கொடுப்பாங்க. அப்போ அந்த கடன் கொடுக்குறவங்க கிட்ட நம்மளால இப்போத்துக்கு கரண்ட் சிச்சுவேஷன் படி வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நம்மளால வந்து 1.115 லட்சம் கோடி ரூபா நம்மளால வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மொத்தத்தையும் யூஸ் பண்ண போறாங்களா? அவங்களோட அந்த மொத்த பவரையும் யூஸ் பண்ணி இவங்களும் வருடம் 1.15 லட்சம் கோடி ரூபாயை வாங்க போறாங்களா? அப்படி வாங்கினாங்கன்னா 5 வருஷம் முடியும் இவங்களும் இன்னொரு 5 கோடி ரூபாயை சேர்த்துருவாங்க. அப்போ அதை வாங்க நான் தயாரா இல்லை. நான் அதில் வந்து நான் இப்போ அவங்கள போல வந்து 5.5 கோடி ரூபாலாம் நான் 5.5 லட்சம் கோடி ரூபாலாம் வாங்க போகிறதில்ல, 4.5 லட்சம் கோடி ரூபாலாம் வாங்க போகிறதில்ல. வெறும் இவ்வளோதான் நான் வாங்குவேன். நான் ஒரு 5 வருஷத்தில் என்னுடைய வளர்ச்சி திட்டங்கள் மூலமாகவும் என்னுடைய அதிக வருவாயை ஈட்டும் வகையில் வந்துட்டு பல திட்டங்கள் வருவதன் மூலமாகவும் நான் இந்த கடன் வாங்குறத கம்மியாக தான் வாங்குவேன். ஏன்னா கடன் வாங்காமல் இங்கே யாரும் செயல்படலைங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை எவ்வளோ வாங்குறீங்கன்றது இருக்குல்ல. ஸோ 60 ஆண்டுகளாக வாங்கி வச்ச தமிழ்நாடு அத்தனை அரசாங்கம் சேர்ந்து வாங்கி வச்சதை நீங்கள் 5 வருஷத்தில் வாங்கிட்டீங்கன்றது தானே இங்கே வந்துட்டு எல்லாரும் சொல்லக்கூடியது. அது இன்னைக்கு வெள்ளை அறிக்கையில் அவ்வளோ அழகாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை எப்படி செய்ய போகுது? தாவேக்காவின் அரசு என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வர போகுது? ஐ மீன் இந்த சென்ஸ் நல்ல ஒரு ரெவென்யூ விஷயங்களை உள்ள கொண்டு வர, அதுதான் வந்து இப்போ எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம். பிகாஸ் இப்போ இவங்களே அதை ஓப்பனாக மேப் போட்டு காட்டிட்டாங்க இதுதான் அப்படின்றது. அப்போ எல்லாரும் இப்போ அதை தான் கவனிப்பாங்க. ஹவு TVK government is going to handle that. It's a big task for the next 5 years. அதை அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அதே மாதிரி திருச்சி கிழக்கில் வந்து முதலமைச்சர் அங்கே வின் பண்ணார். பட் ஆனால் ராஜினாமா பண்ணிட்டார். ஒரு தொகுதியில் தான் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால இனிகோ இறுதிராஜ் அவர்கள் வந்து திமுக வேட்பாளராக அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இந்த மாதிரி அவர் ராஜினாமா செஞ்சதுனால என்ன வந்து வெற்றியாளராக நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கேட்குறாரு. என்ன வந்து எம்எல்ஏவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குழந்தைகளை வச்சு விஜய் அவர்கள் வந்து ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. தேவாலயத்தில் வந்து கட்சியோட அடையாளத்தை வந்து அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க சார். அதை வந்து எந்த அளவுக்கு ஏற்புடையதுன்னு தெரியல. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு தப்பு சொல்றாங்க. என்ன இது இவ்வளவு நாள் அவங்க திமுகல இருந்திருக்காங்க, பொலிட்டிஷியனா இருந்திருக்காங்க. ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அடுத்து நம்மள தான் வந்து வெற்றியாளராக வந்து டிசைட் பண்ணி கொடுக்கணும்னு அப்படின்னு எங்க சார் இதுக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க? அதே மாதிரி இந்த வழக்கு நடக்கிற வரையும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது திருச்சி கிழக்குல அப்படின்னு அவரே சொல்றாரு. சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். ஏன்னா அவர் திமுக காரர்ல அப்படிதான் சொல்லுவார். அதாவது வந்து இது எதுவுமே செல்லாமல் போய் இந்த கேஸ் நிற்காம போய் சும்மா கடப்பில் கிடக்கும், இல்லை இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு கேஸ் போடுவாங்க. சும்மா இது வந்து எதுக்கு அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றது. பேசிக்கா பார்த்தீங்களா, நாங்கள் வந்து முதல்வர் அவர்கள் மீது வந்து வழக்கு போட்டோம், அவர் வந்துட்டு ஏமாத்தி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் வழக்கு போடுவோம். அவர் வந்து தவறான விஷயங்களெல்லாம் வந்துட்டு பண்ணி சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்லாம் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுடைய விதிமுறைகளை மீறி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இவரை இது பண்ண பார்ப்போம். அதே மாதிரி தான் வந்துட்டு கோபிச்செட்டிப்பாளையம்ல போட்டியிட்ட
செங்கோட்டையன் அவர்களுக்கும் வந்துட்டு இதே தான் வந்துட்டு அங்க இருந்த கேண்டிடேட் டிஎம்கே ஆளும் பண்ணியிருக்காரு. அந்த ரீசன் ரொம்ப இதா இருக்கு சார். அதிமுக கேண்டிடேட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து அஃபிடேவிட்ல வந்து கையெழுத்திட்ட வழக்கறிஞரோட உரிமம் வந்து காலாவதி ஆகிடுச்சு, அவரோட அஃபிடேட்டே ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. ஏன் இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸை வச்சு தாவேக்கா மேல இந்த மாதிரி ஒரு வழக்கு போடுறாங்க, அதுவும் இந்த மாதிரி சமயத்துல ஏன் அது என்னங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க. அது என்னங்க, என்ன ரீசனா இருந்தா என்னங்க, சில்லி ரீசனா இருந்தா சில்லி 65 இருந்தா என்னங்க, ரீசன் தானேங்க. நான் வழக்கு போடுறேன், கோர்ட்டு என் வழக்கை ஏத்துக்குது, நம்பர் பண்ணி நம்பர் கோர்ட்டு உள்ள போகுது கேஸு, அது நடக்கட்டும், தீர்ப்பு வரும்போது பார்த்துக்கலாங்கன்னு சொல்லிட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணிருப்பாங்க. பேசிக்கலி இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, கோர்ட்டு டைமை வீணடிக்கிறது, மக்கள் டைமை வீணடிக்கிறது, அவங்க நம்மன கட்சிக்காரங்க தொண்டர்கள்லேருந்து ஆரம்பிச்சு எதிர்கட்சிக்காரங்கலேருந்து முதலமைச்சர்லேருந்து இந்த அரசாங்கத்துடைய எல்லாருடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய மொக்கையான அரசியல். இந்த கேஸ் எல்லாம் வந்து நிக்குமா நிக்காதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். அது ஒரு டப்பா கேஸ். எஸ் சார். அதே மாதிரி டாஸ்மாக்ல வந்து அந்த பாட்டிலுக்கு 10 rupees அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபைனலி ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சுனே சொல்லலாம். அந்த மிஷின் வச்சதுனால எக்மோரில் ஒரு ட்ரையல் பேசிஸில் ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி ரீசைக்கிள் கலெக்ஷன் யூனிட்ஸ் மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அதில் வந்து பாட்டிலை வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு ஸ்கேன் பண்ணிட்டு அந்த உள்ளே போட்டோம் அப்படின்னா 10 rupees வந்து நம்ம ஜிபேக்கே கிரெடிட் ஆகிடுது அப்படின்னு நம்பர் எந்த நம்பர்னு கொடுக்குறீங்களோ என்ன கொடுக்குறீங்க அதுக்கு வந்துட்டு ஜிபே கிரெடிட் ஆகிடுது. இது வந்து ட்ரையல் பேசிஸ்க்கு வச்சுருக்காங்க சொன்னாங்க. ஒரு நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம்ல சார். இதை நம்ம கரெக்டுங்க. அதாவது 2 விஷயம் அதில். ஒன்று, ஒரு தாவேக்காவுடைய இந்த 1 மாதம் 1.5 மாத காலத்திலே வந்து இவங்க இவ்வளவு விஷயங்களை பண்ணுறாங்க. ஒரு மெஷினை கொண்டு வந்து வச்சு அது வந்து ரீசைக்கிள் பண்ணுது, அது வந்து அந்த பாட்டிலே எடுத்துக்குது, பாட்டில் எடுத்துக்கிட்டு அமௌண்ட்டை வெளியே தள்ளுதுன்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இவங்க இவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாங்க வந்த இவ்வளோ குட்டி டைம்லையேன்றது வந்து சூப்பரான விஷயம். ஏற்கனவே வந்து அந்த துறையில் நடக்கிற ஊழலை நிறுத்துறதுக்காக பல முயற்சிகள் எடுத்தாங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பணம் புழக்கம் இருக்கக்கூடாதுங்கிறத தாண்டி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்ற மேட்டரை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியல. பாட்டில் எப்படி இருந்தாலும் எல்லாருமே வந்து அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு வாங்கி அந்த பாட்டில் திரும்ப கொடுக்குறாங்க. அப்போ அந்த திரும்ப போகாமல் எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. அது நம்ம ஒரு மெஷினை ரெடி பண்ணுவோம்னு யோசிச்சது ரொம்ப சூப்பரான விஷயம். இது வந்துட்டு ஊர்கள் பக்கம்லாம் எப்படி போக போகுது, எல்லா ஊர்களில் எல்லாருனாலையுமே வந்து இதை பயன்படுத்த முடியுமா, எப்படி வந்து ஏடிஎம் மெஷின்றது இன்னைக்கு வரைக்குமே சில பேருக்குலாம் வந்து அந்தந்த கிராமத்துல பயன்படுத்த தெரியல. அவங்களுக்கு யாராவது பசங்க வந்தாங்க, தம்பி கொஞ்சம் இதை பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அடுத்த பண்றாங்க. சோ அந்த மாதிரி தான் வந்து இந்த விஷயம் அவ்வளவு சீக்கிரத்துல இது செட் ஆகுமா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியல. அதே மாதிரி எல்லாமே ஜிபே யூஸ் பண்ண மாட்டாங்க சார். ஒரு சில பேர் இந்த பட்டன் மொபைல் கூட வச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்குலாம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து தெரியல. பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து இது வந்து நல்ல ஸ்டெப். இது எல்லாருனால பயன்படுத்த முடியுமா, இது வந்து குடிமகன்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது உபயோகமா இருக்குமா, ஊர் பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் உபயோகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பதில் இல்லை. பட் போக போக எல்லாரும் அதை எப்படி பழகிக்கிட்டாங்களோ அது போல இதையும் பழகிப்பாங்க. யாருக்குமே அது பழக முடியாத ஒரு விஷயமா இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு சைடு பார்க்கணும். 2வது சைடு பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து டிஎம்கே ஏற்கனவே பண்ணியிருக்கு. ஓகே, ஆமாம். ஏன்னா வந்து டிஎம்கே இதே மாதிரி ஜிபே பண்ணியிருக்குது, 200 ரூபாயா ஜிபே பண்ணியிருக்குது. இந்த விஷயத்தில் கிடையாது. அவங்க சாதாரணமாகவே வந்துட்டு மந்த் ஆன் மந்த் வந்து நிறைய பேருக்கு 200 ரூபா ஜிபே பண்ணி விடுவாங்க. ஓகே. அதை இன்னைக்கு டிவிகே வந்துட்டு இப்போ இந்த டாஸ்மாக் மூலமா இந்த பாட்டிலில் திரும்ப நீங்கள் உள்ளே போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 10 rupees ஜிபே பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதை விட இன்னும் 190 ரூபா அதிகமாக வச்சு டிஎம்கே ஜிபே பண்ணியிருக்குது. ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே கன்சிடர். ஆமாம்மா. ஓகே. அதே மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அவ்வளோதானா? அது இதுக்கு முன்னாடி 50,000 பயிர்க்கடன் வாங்கினாங்களா சார் கூட்டுறவு வங்கியில், அது வந்து இவ்வளோதானா, இதனால யாருக்கும் பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 75,000 வரையும் யாரெல்லாம் வந்து சிறு குறு விவசாயிகள் வந்து கடன் வாங்கியிருக்காங்களோ 75,000 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடி. அதே மாதிரி 75,000க்கு மேலே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு 35,000 தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அன்னைக்கே பேசியிருந்தோம், இது இன்னோட முடியாத முதல் கட்டம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துல வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி நடந்துகிட்டே தான் சார் இருக்கு. இதுவும் 2ஆம் கட்டம் தான். இன்னும் ஒரு மாசத்திலேயே வந்துட்டு 50,000 தள்ளுபடி பண்ணப்பட்டது இப்போ 75,000 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ இன்னும் நீங்கள் தள்ளி போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மீண்டும் விவசாயிகளுக்காக நம்ம இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், திமுக அரசாங்கம் இருந்த டைம்லேயே வந்துட்டு விவசாயிகள் கடன் தான் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்குது. ரைட்டுங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், தாவேக்காலாம் வந்துட்டு ரொம்ப ஜென்யூனாக ஒரு அரசியல் பண்ணணும், மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இவங்க 75 வருஷத்துல என்னெல்லாம் பண்ணி வச்சாங்களோ அதெல்லாம் 5 வருஷத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ அதையாவது சரி பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க. ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து இந்த என்னுடைய வீட்டை நீங்க ஃபுல்லா அசிங்கம் பண்ணி அசுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க. நீங்க சும்மா வாடகைக்கு வந்து இருந்தவங்க தான்.
வாடகைக்கு வந்து இருந்த நீங்க இந்த வீட்டை அலங்கோலப்படுத்திட்டு ஏஞ்சி போயிட்டீங்க, உங்களுக்கு என்னன்னு சொல்லி. இப்ப திரும்ப நான் வந்து இந்த வீட்டை மொத்தமா சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு ஓனர்கிட்ட சாவியை கொடுக்க போறேன். ஓனர் தான் இந்த நாட்டு மக்கள். அவங்க கிட்ட சாவியை கொடுத்து இனிமேலையாவது இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வாடகைக்கு விடாம வீட்டை பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு புது டெனண்டா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க தாவேகா. அப்ப இவங்களுடைய மொத்த கான்சென்ட்ரேஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. எல்லாத்துலேயுமே ஊழலை ஒழிக்கணும், மக்கள் நலன் பண்ணணும், மக்கள்கிட்ட நற்பெயரை சம்பாதிக்கணும். இதை மட்டும்தான் இவங்க வந்து ட்ரை பண்ணிருக்காங்க இது வரைக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த விவசாயிகளை இதை விட இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு அவங்கள வந்து இவங்க சந்தோஷமாக வச்சுப்பாங்கன்ற இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக சார். நேற்று பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் வந்து கும்மிடிப்பூண்டியில் ஒரு 2.5 வயது குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்துருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தையும் வடமாநில குழந்தை. அதை செஞ்சவங்க அப்படின்னு சொல்லப்படுறவங்க கூட வடமாநில இளைஞர் தான். 19 வயசு பையன். 19 வயசு பையன். இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, சட்ட ஒழுங்கு வந்து தாவேகா அரசு வந்த பின்னாடி சரியில்லாமல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க டேட்டா சொல்கிறாங்க சார். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரும் ஒரு டேட்டா போட்டிருந்தார், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்ததை போட்டிருந்தாரு. நேற்று ஒரு நாளில் மட்டும் 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதில் 8 பேர் வந்து குழந்தைங்க, மீதி 4 பேர் வந்து பெரியவங்க, 23 வயசு 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க. இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போட்டிருந்தாங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு சார். தினசரி ஒருவேளை முன்ன இருந்த ஆட்சியில் வந்து நிறைய வெளியில் வராமல் இருந்திருக்கு, இப்போ நிறைய வெளியில் வருதா அப்படி பார்க்கலாமா, இல்லை இப்போ ரொம்ப அதிகரிச்சு அப்படின்றத பார்க்கலாமா, எப்படின்னு தெரியல. இல்லைங்க, இது திடீர்னு ஓவர் நைட்டில் அதிகரிக்க போகிற விஷயம் கிடையாது. இது அப்படி கிடையாது. இது வந்து ஏற்கனவே ரூட்டடாக இங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து இப்போ பண்ணவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வடமாநிலத்தவன், வடமாநிலத்துக்காரன் இங்கே வந்து ஒரு வடமாநில குழந்தைய இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். அவன் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவனுங்களும் அந்த மாதிரி பண்ணுறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஸோ இவனுங்க எல்லாம் டீப் ரூட்டடாக ஆல்ரெடி இந்த சொசைட்டியில் இயங்கிக்கிட்டு இருக்கிற நாய்ங்க தான். அப்போ இவனுங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது இது எந்த அரசு இருக்கும்போது இது நடந்துச்சுங்கிறதுல பார்க்கறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவங்க கேட்குற கேள்வியெல்லாம் கேட்கட்டும், என்ன பண்ணுது சிங்கப்பெண் அதிரடிப்படை, எல்லா கேள்வியும் கேட்கட்டும். அந்த கேள்விகள் அனைத்தும் தாவேகாவை இன்னும் வேகமாக செயல்பட வச்சு, இன்னும் துரிதமாக செயல்பட வச்சு, இன்னும் அதிக பாதுகாப்பை இந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கு உதவமாயினில் தயவு செய்து அவங்க அந்த ப்ரெஷர் கொடுக்கணும். எனக்கு அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா எல்லா அரசாங்கத்துக்கும் இது போன்ற விஷயங்கள்ல ஒரு ப்ரெஷர் வேணும். அந்த ப்ரெஷரை எதிர்கட்சியாக உருப்படியாக இவங்க செய்யட்டும். அதில் எந்த ஒரு விஷயமும் நம்ம தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பண்ணட்டும் அவங்க. ஆனால் அந்த ப்ரெஷர் அனைத்தும் போய் மக்களுக்கு கண்டிப்பாக இன்னும் பெட்டரான ஒரு சேஃபான செக்யூரான சொசைட்டியை கொடுக்கறதுக்கு ஒரு உந்துதலை கொடுக்குமானா பண்ணட்டும். ஆனால் என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று தான். இந்த கேள்வி இதை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயமா இன்றைய முதல்வரை பார்த்து கேட்குறீங்க, அதெல்லாம் ரைட், ஓகே. பட் நான் ரொம்ப ஓப்பனாக உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு நெஞ்சு குத்தலை? திமுகவின் எந்த ஒரு பிரமுகராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு நிஜமாக நெஞ்சு குத்தலையா? இந்த மாதிரி ஒரு ட்வீட் போடுறீங்களே, இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன மாதிரி ஒரு ஒரு மொத்த விஷயத்தை இங்கே வைக்க விட்டுருக்குறீங்க நீங்கள்? இதுக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொருத்தனையுமே நீங்கள் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மைண்ட் செட்டில் இத்தனை நாளாக வளர்த்து விட்டுருக்குறீங்க? இதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க? அதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறேங்க. ஏங்க, ஒரு 70-75 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் என்ன வகையில் இப்படிப்பட்ட ஆண்களை திருத்துறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க? ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்கல. பண்ணா அவனுக்கு தண்டனை நான் 6 மாதம் வாங்கி கொடுத்துட்டேன், உங்கள் ஆட்சியில் நாங்கள் 3 மாதத்தில் வாங்கி கொடுத்துட்டோம், உங்கள் ஆட்சியில் நாங்கள் 1.5 மாதத்தில் வாங்கி கொடுத்துட்டோம். இது அப்படி ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் போட்டி போட்டுக்கிறதுக்கு யாருக்குமே இங்கே உரிமையே கிடையாதுங்க. ஏங்க, உங்கள் கண்ணு முன்னாடி உங்களை போன்ற ஒரு சக மனுஷன், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு சக மனுஷனை ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறான். அதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக 10 சிசிடிவி கேமரா போடுறேன், நான் பாடி கேம் வைக்கிறேன், நான் இவ்வளோ 10 பேர் ஆட்கள் போடுறேன். யார்கிட்டருந்து யாரை காப்பாற்ற? ஒரு மனுஷங்கிட்ட இன்னொரு மனுஷனை காப்பாற்றுறது இத்தனை சிசிடிவி கேமரா, இத்தனை மனுஷங்க, இத்தனை ரோந்து படை, இத்தனை காவல் அதிகாரிகள், இத்தனை பயம், இத்தனை இன்செக்யூர்டான ஒரு மைண்ட் செட்டு, ஓடணும் ஓடியாரணும் வரணும், ஐயோ இவனா அவனா இங்கேயா அங்கேயா இப்படியே வாழ்ந்துட்டு இருக்குது உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு சமுதாயம், பெண்கள் சமுதாயம். அதுக்கு என்னங்க பண்ணீங்க நீங்கள்? சமூக நீதின்னு பேசுங்க. 75 வருஷத்துல என்னங்க பண்ணீங்க நீங்கள்? அதை சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் ட்வீட் போடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. என்ன வேணால் ட்வீட் போட்டு தாவேக்காவை தாளிச்சு எடுக்கட்டும் திமுக. நான் ஒரே ஒரு கேள்வி வரேன், 75 வருஷங்களில் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க இது போன்ற ஒரு ப்ராக்டிஸ் குறைவதற்கு?
உங்கள் ஆட்சியில் 2500 கேஸ், எங்கள் ஆட்சியில் 2300, அதுக்கு அடுத்த ஆட்சியில் 2700. இந்த நம்பரையே நான் கேட்கல. நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க? ஒரு பள்ளிக்கூடத்துலையாவது ஒரு அவேர்னஸ் கேம்ப் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு நடத்திச்சா? ஏதாவது ஒரு தமிழ்நாடு அரசு, அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், பெண்களை இது போன்று நடத்தக்கூடாது, ஆண் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்களாகிய நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்களா தம்பிங்களா? ஒரு பெண்ணை நீ எப்படி நடத்தணும், ஒரு பெண்ணை நீ எப்படி நடந்துக்கணும், அவளுடைய ஒரு உரிமை இல்லாமல் அவள் உனக்கு வந்து எந்த இடத்துலையும் இடம் கொடுக்காம நீ எதையுமே அவகிட்ட போய் பண்ணக்கூடாதுடா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எவ்வளவு டீசெண்டாக நீட்டாக அவங்க காதுக்கு போய் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு கவர்மெண்ட் அவேர்னஸ் கேம்ப் நடத்திச்சுன்னு இந்த அரசாங்கத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் யாராவது ஒருத்தங்க மாறுத்தடி சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நீங்களாம் என்ன கிரவுண்டில் இதை பற்றி பேசுகிறீங்க? என்ன ஸ்டெப்புங்க எடுத்தீங்க? ஒரு அவேர்னஸ் கேம்ப்பு, ஒரு சோஷியல் அவேர்னஸ், ஒரு கிளாஸு, ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பீங்களா நீங்களா யார்கிட்டையாவது? சும்மா நம்பர்ஸ் போட்டி போடுறது, எங்கள் ஆட்சியில் இவ்வளவுதான் நடந்துச்சு, உங்கள் ஆட்சி எவ்வளோ, வெக்கமாக இல்லை? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இதில் நான் பாலிடிக்ஸே பேசலைங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் பீப்புள்ஸ் மைண்ட் செட். இதில் தாவேகா இருந்தாலும் சரி, திமுக அதிமுக இருந்தாலும் சரி, அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்களா கடந்த 2 நாட்களில் மட்டும் 48 மணி நேரத்தில், அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணால் ப்ரெஷர் போடுங்க, அவங்க மாற்றுவாங்க. ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இது அனைத்துக்கும் காரணம் நீங்கள் எடுக்காத ஸ்டெப்பு தான், நீங்கள் இதை அலட்சியமாக விட்டது தான். திமுகவும் அதிமுகவும் ஒரு பெண்கள்ன்ற ஒரு சமுதாயத்தை சீரியஸாகவே எடுத்துக்காம, இதுவும் இன்னொரு கிரைம், இது பிட் பாக்கெட்டோ, இந்த வீட்டில் வந்து வழிப்பறி பண்ணுறதோ, இல்லை உன் வீட்டு புகுந்து உன்கிட்ட வந்து கொள்ளையடிக்கிறதோ, உன் பொருளை திருடுறதோ, இது அனைத்து மாதிரி ஒரு பெண்களுக்கு நடக்கிற கொடுமையும் அது மாதிரி இன்னொரு கிரைம்னு நீ இத்தனை வருஷம் நினச்ச தெரியுமா? அதுதான் பிரச்சனை. இது எல்லாம் உன்கிட்ட இருக்கிற பொருள். அந்த பொருளை ஒருத்தன் திருடினா அப்படின்னா அந்த பொருளை திரும்ப கொடுத்துடலாம். ஆனால் அந்த ஒரு பெண்ணுடைய ஒரு உரிமையோ, அவளுடைய வாழ்க்கையோ, அவளோட உயிரோ, அது உன்னால் திரும்ப கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இது எல்லாம் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அதையும் நீ கம்பேர் பண்ணி ஒரே கிரைமாக இத்தனை நாளாக பார்த்துருக்கு. அதனால் வந்து இதை பற்றி நோ கமெண்ட்ஸ். அதே மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் வந்து அவரோட விராலிமலை தொகுதியை எம்எல்ஏவை ராஜினாமா செஞ்சுருக்காரு சார். இன்னைக்கு அவர் எதில் இணைவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் நிறைய இருக்குது. அவர் வந்து தாவேக்கில் தான் வந்து இணைய போகிறாரு, அங்கேயும் இடைத்தேர்தல் திருப்பி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகலேருந்து பேசுவாங்க, திருப்பி ஒரு ஹைப் தருவாங்க, அங்கே இருக்கவங்க ராஜினாமா பண்ணுவாங்க, திருப்பி இங்கே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அவர் வந்து வெளியே வரும்போது ஒரு ஆடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விராலிமலையில் வந்து கிட்டத்தட்ட 4 தேர்தலாக நான் நிற்கிறேன், 20 வருஷமாக நான் அங்கே தான் ஜெயிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அந்த மக்கள் கிட்ட சேவை செய்கிறது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, அதே மாதிரி நன்றியும் சொல்லியிருக்காரு, திருப்பி நான் உங்களுக்கு வந்து சேவை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் ஏன் வந்து ரிசைன் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல சார். இது தாவேக்கால போய் ஏன்னா சட்டமன்றம் அவள் தான் இப்போ ஓப்பன் ஆகும், இப்போ ஜூன் 18. இது தாவேக்கா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அவர் மாதிரியும் சில ஊழல் புகார்கள்லாம் இருக்குது. அவர் எப்படி தாவேக்கா அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் இருக்குது சார். இது தொடர் அதிமுக கதை. அதிமுகன்ற ஒரு கட்சியை 2 விஷயமா பார்க்கணும். ஒரு பக்கம் அதிமுகன்ற அந்த கட்சியை இன்னும் ஒருங்கிணைச்சு ஒன்றா வச்சுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு அதை கொண்டு போகிறதுக்கான வழி திரு எடப்பாடி அவர்கள் இன்ன வரைக்கும் பார்க்கல. யாருமே இல்லை அந்த சைடுன்ற மாதிரி இருக்கு. இப்போ எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ நடத்தின ஒரு கட்சி, அவங்களோட தலைமையில் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு முழு காரணம் திரு எடப்பாடி அவர்கள் தான். இவங்கெல்லாம் உள்ளே இருந்து சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு போகிறதுக்கு இவங்க வெளியவே போயிட்டோம் போகிறாங்களா போகட்டும் இப்படி யாரையுமே கட்டுக்கோப்பாக வைக்காமல் கட்டுப்பாடாக வைக்காமல் ஒரு ஒருங்கிணைச்சு நீங்களும் இங்கே இருக்கீங்க, நீங்களும் இந்த கட்சிக்கு முக்கியவங்க அப்படின்னு யாரையுமே சொல்லாமல் வெளியே அனுப்பி போகிறதா இருந்தால் போன்னு சொல்லி பாதி பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க, பாதி பேர் இன்னைக்கு வெளியே போயிட்டு தாவேக்கால சேர்றாங்க. இங்கே யார் இருக்கா அப்படின்னு இந்த கட்சியவே நீங்கள் கோட்டை விட்டு உட்காந்துட்டு இருக்காரு அவர். ஸோ அது அவங்களுடைய ஆசை அதுதான் அப்படின்னா நம்ம அதில் யாரும் தடுக்க முடியாது, மக்களும் தடுக்க போகிறது கிடையாது. ரைட், ஓகே, அவங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அந்த சகாப்தம் முடிஞ்சிருச்சு. இனிமே ஏடிஎம்கே கேன் நெவர் எவர் கம்பேக் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போச்சு. எடப்பாடியார் அவர்கள் இன்னும் திரும்ப நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு எலெக்ஷனை தான் சிஎம் கேண்டிடேட்டாக கண்டெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் அவர் ஜெயிச்சு காட்டலை. 2016 அந்த அம்மா அவங்க ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவங்க மறைவின் பின்னால இவர் சிஎம்மாக நடுவில் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. கட்சியினரால அனைவரால மக்களால இல்ல. அப்படி இன்னொரு முறை மக்களால அதிமுக தேர்ந்தெடுக்கப்படுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அது வேற யாராவது ஒரு பெரிய முகம் ஒன்று உள்ள அந்த ஒரு பெரிய முகம் அந்த கட்சியவே டேக் ஓவர் பண்ணி அந்த கட்சியை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உண்டே தவிர இவங்க யாருனாலையுமே அதை முடியவே முடியாது.
100% they cannot do that. சார் அதே மாதிரி நீட் தேர்வு வந்து ஜூன் 22 நடக்குது சார். அது வரையுமே வந்து டெலகிராமை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அதில் தான் வந்து கொஷின் பேப்பர்ஸ்லாம் லீக் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களால வந்து அதை வந்து டெலகிராம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது சஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே அந்த லீக் ஆகிறது வந்து கம்மியாயிடுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து இந்த பணம் கொடுத்து 1 லட்சம் 2 லட்சம் பணம் கொடுத்து கொஷின் பேப்பரே கையிலலாம் வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அந்த நீட் நடந்து முடிக்கும் ரிசல்ட்லாம் வந்த உடனே அந்த மாதிரி கேஸ்லாம் வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால மட்டும் நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாம இருக்குமா? ஏன்னா சைனால வந்து ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் பற்றி சொல்லியிருந்தாங்க சார். அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுற விதமே வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுற டீச்சர்ஸாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் 1 மாதம் அங்கேயே தான் தங்கியிருப்பாங்க. அவங்கள எக்ஸாம் முடிகிற வரையுமே வந்து எங்கேயும் வெளில அனுப்ப மாட்டாங்க. அந்த கொஷின் பேப்பர் ஸ்பிரிண்ட் பண்ணுறாங்கல்ல அதுவுமே வந்து எந்த ஏஐ தான் பண்ணும். அதை வந்து யாருமே வந்து ஹியூமன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த எக்ஸாமுக்கு இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் 10 யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல சைனால, அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த எக்ஸாம் எழுதுவாங்க. அப்படி இருக்கும்போது நீட் தேர்வோட அந்த கொஷின் பேப்பர் லீக்கேஜ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் மட்டுமே வந்து லீக் ஆகாமல் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஷினாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர். ஏன் அப்படின்னா வந்துட்டு இதில் எல்லா பக்கமும் ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டை வந்து எந்த பக்கம் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வச்சிருக்கிற பல பெற்றோர்கள் தன்னுடைய மகனோ மகளோ எப்படியாவது இந்த நீட் எக்ஸாமை பாஸ் பண்ணிடணும். என்கிட்ட நான் 1 கோடி இருக்குது, 2 கோடி தரேன், 3 கோடி தரேன், எனக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டு என் புள்ள பாஸ் ஆகி டாக்டர் ஆயிடணும். அந்த 1 கோடி 2 கோடி ப்ளஸ் நான் காலேஜுக்கு ஃபீஸு கட்டின ஒரு 5 கோடி அப்புறம் ஏதாவது சேர்த்து மொத்தமாக ரவுண்டாக 10 கோடியா, ஏன்னா ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டலும் கட்ட போறேன் என் பையனுக்கு, அதையும் சேர்த்து மொத்தமா 10 கோடியா நான் டோட்டலா எல்லாத்தையும் நான் வாபஸ் எப்படி எடுக்கணும் எடுத்துப்பேன் அப்படின்னு பிளான் பண்ற பெற்றோர்கள் இருக்கிறது, டாக்டர் பெற்றோர்கள் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கிற பிரச்சனை. 2வது பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பணத்துக்காக ஆசைப்படுற உள்ள இருக்கிற அந்த ஒரு உயர்மட்ட அதிகாரிகள், கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள்னு சொல்லி அவங்க அந்த அதிகாரி எல்லாருமே ஊழலுக்கு வந்துட்டு இங்க வந்து விலை போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்துட்டு 2வது ஓட்டை. இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3வது ஓட்டை எங்க அப்படின்னா இந்த மருத்துவம் அப்படின்ற இந்த துறை மீது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மோகம், ஈர்ப்பு. அது வந்து என்ன ஈர்ப்பு, எத்தனை பேருக்கு வந்து இது சேவை செய்யணுன்றதுக்காக ஈர்ப்பு படத்துல பார்த்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டா அது படத்தோட முடிஞ்சு போச்சு. அது நினைக்கிறாங்க. அது வந்து பாலச்சந்தர் பாரதி ராஜா படத்தோட முடிஞ்சு போச்சு. இந்த டாக்டர் ஆகுறதுங்கிறது இந்த ஊர்லயே நான் டாக்டர் ஆயிட்டா நான் ஒரு பெரிய ப்ரைடு, எனக்கு நான் வந்து ஒரு டாக்டர்ப்பா அப்படின்ற அந்த பெருமையோட கர்வத்தோட மக்களுக்கு சேவை செய்ய போற அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த டாக்டருங்கெல்லாம் மலையேறி போயிட்டாங்க. அதாவது வந்து டாக்டர் மட்டும் என்ன பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க வந்து வெறும் உங்களுக்கு செலவு பண்ற பணமே வந்து வெறும் 2 லட்சம் ரூபாயா இருந்து நீங்க படிக்கிறதுக்கே மொத்தமா 5 லட்ச ரூபா செலவு பண்றீங்க. அந்த 5 லட்ச ரூபா செலவு பண்ணும்போது நீங்க மொத்தத்தையும் திரும்ப எடுக்கணுன்ற எண்ணம் உங்ககிட்ட இருக்காது, ரைட்டுங்களா? அப்ப இது மொத்த சிஸ்டமா மாறணும். அப்ப இவங்களோட எண்ணங்கள் இங்க இருக்குது. கடைசியா இந்த பக்கம் லாஸ்ட்ல போய் திரும்பி பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிற இந்த கவர்மெண்ட்டுங்க, மினிஸ்ட்ரி, இவங்க எல்லாம் சேர்ந்து வேணும்னே ஒரு பிரைவேட் காலேஜ்ல எப்படி ஏங்க அது ஒரு ஜஸ்ட் another எஜுகேஷனுங்க. நீங்களும் நானும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நம்ம பாக்குறது ஒரு தொழில், இது ஒரு வேலை. இத பல லட்சம் மக்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே போல இங்க ஒவ்வொரு விஷயமும் ஒரு தொழில், அது ஒரு தொழில். அது இதை விட நீங்க நோபல் ப்ரொஃபஷன் சொல்லலாம், அது வந்து ரொம்ப சேக்ரடான ப்ரொஃபஷன் நீங்க சொல்லலாம், என்ன வேணா நீங்க சொல்லலாம். பட் இட் இஸ் அ ப்ரொஃபஷன். நீங்க அதை ஒரு ப்ரொஃபஷனா பாக்குறீங்க, அதை நீங்க சர்வீஸா சேவையா பார்க்கல. அப்போ அதுக்கு எப்படிங்க அது படிக்க வைக்கிறதுக்காக டொனேஷனும் எல்லாம் சேர்த்து ஒரு காலேஜ், பிரைவேட் காலேஜ் 5 கோடி ரூபா 7 கோடி ரூபா 10 கோடி ரூபா வாங்குறது யாருங்க அனுமதி கொடுத்தா? இது எப்படிங்க இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குது இப்போ வரைக்கும்? அப்ப இது நீட்டு ஒரு பேப்பர் லீக் ஆகுது டெலிகிராம் ஆப்னு நீங்க சொன்ன மாதிரி எங்கேயுமே நிறுத்த முடியாது. இது நிறுத்தணும் அப்படின்னா இது எல்லாமே நிற்கணும். ஆசைப்படுற அம்மா அப்பாங்களுடைய ஆசை நிறுத்தப்படணும். இந்த பசங்க இது மேல ஒரு பெரிய மோகம் நிறுத்தப்படணும். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உறுப்பினணும். அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த துறையை வச்சு சம்பாதிக்கலான்னு காலேஜ் நடத்துற அவனுங்க எல்லாரையுமே இந்த கவர்மெண்ட்டும் ஆர்கனைஸ் பண்ணணும். அவனுங்களும் வந்து ஒரு நீட் எக்ஸாம் எழுதி நீ உள்ள வந்துட்டு அப்படின்னா காலேஜ் சீட்டுக்கு நான் 5 கோடி ரூபா 5 கோடி ரூபாய்க்கு எப்படிங்க ஒரு, அது எனக்கு புரியவே இல்லை. டாக்டருக்கும் என்ஜினியருக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசமா? டாக்டருக்கும் எம்பிஏ படிக்கிறதுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசமா? எஸ், அஃப்கோர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். நாங்கள் 3 வருஷம் படிக்கிறது நீங்கள் 5 வருஷம் படிக்கிறீங்க, நாங்கள் 3 வருஷம் படிக்கிறது நீங்கள் 6 வருஷம் படிக்கிறீங்க, அதுலேயும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கு. அப்போ இது மொத்தமாக மாறினா மட்டும்தான் இது மேலே இருக்கிற இந்த மோகமும் இந்த அனைத்து பண ரீதியான விஷயமும் கட்டுப்படுத்தப்படும் போது இந்த பேப்பர் லீக்குங்கிறது நடக்காது. நீங்கள் அதை எதையுமே கட்டுப்படுத்தாமல் நீங்கள் ஒரு ஆப்பை கட்டுப்படுத்திட்டு இந்த லீக் நின்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பே வேணாம். டேரெக்டாக ஒருத்தன் நேராக போய் அந்த கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ண அந்த ஸ்குவாடு மொத்தத்தையும் கைக்கு வாங்குவான்.
ஜூரியவே வந்து விலைக்கு வாங்குவாங்க. ஏன்னா என் பையன் டாக்டர் ஆகணும். ஓ மை காட், நான் வந்து சென்னையிலேயே வந்து ஒரு நம்பர் 1 டாக்டர், நான் வந்து அண்ணா நகர்ல எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கிறேன், நான் வந்து பில் பண்ணணும், ஒரு கேஸுக்கு வந்து நான் வந்து 10 கோடி ரூபா வாங்குறேன், ஒரு சின்ன ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நான் 3 crores சார்ஜ் பண்றேன். அப்ப எனக்கு வந்து என் பையன் அந்த லெகசியை எடுத்துட்டு போவானாமா அப்படின்னு அவங்களுடைய அந்த ஆசையிலேருந்து தான் இந்த எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்கும். அதை சரி பண்ண முடியுமா தெரியல. தாவேக்கா அரசு இந்த டொனேஷன்லாம் கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில முன்னெடுப்புகள் அது மெடிக்கல் காலேஜுக்கு பண்ணணும். ஏன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு நாங்கள் அதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எத்தனை காலேஜுகளை அவங்களால வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும், ஐ மீன் இந்த சென்ஸ் இந்த விஷயத்தை ரெகுலேட் பண்ண முடியும், அவங்கள இவங்க சொல் பேச்சை கேட்க வைக்க முடியும். எக்ஸ் மினிஸ்டராக டிஎம்கே மினிஸ்டர் ஏடிஎம்கே மினிஸ்டர் வச்சிருக்கிற கல்லூரிகளெல்லாம் இந்த அரசு சொல்லக்கூடிய இந்த நிர்ணயத்துல வந்துட்டு உட்கார வைக்க முடியுமா? இவங்களோட நிபந்தனைகளுக்கெல்லாம் அவங்க கேட்பாங்களா? மெடிக்கல் காலேஜுகள் பல கோடி ரூபாய் டொனேஷன் வாங்குது, அவங்களாம் இவங்க சொல்றதை கேட்பாங்களான்றதெல்லாம் இட்ஸ் பிக் கொஸ்டின். நடக்குமா பார்க்கலாம். வேற சில விஷயங்களை அடுத்த வேலை டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ.